கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் இந்த குட் ஃப்ரைடே அன்று உங்களை இந்த காணொளி மூலமாக சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளிலே உலகமெங்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து மொழிந்த 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கூட அதிலே ஒரு வார்த்தையை தியானிக்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே, கஷ்டங்களில் நல் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். மரணத்தின் பாதையில் நடந்தாலும் மாறாத வாக்கு உண்டு, இருள் சூழ்ந்து பாரங்கள் நெருக்கினாலும் இமை பொழுதே மறந்தவர், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, என்றும் என் ஜெபம் கேட்பார், இருக்கின்றவராக இருக்கின்றாரே, என்றும் என் ஜெபம் கேட்பார், எனக்காய் கதரும் என் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு நல்லவரே, கஷ்டங்களில் நல் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார், கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். வாதியால் சரீரம் வாடினாலும் வல்லமை தாங்கிடுமே, ஆதியில் பேர் சொல்லி அழைத்தவரே, ஆற்றுவார் அன்பினாலே, பரலோகில் உம்மையல்லால் யார் எனக்கு, பூமியில் விருப்பம் வேறில்லை, பரலோகில்
உம்மை அல்லால் யார் எனக்கு, புவியில் விருப்பம் வேறில்லை. எனக்காய் கதரும் இயேசு நல்லவரே, எனக்காய் மரித்த என் இயேசு வல்லவரே. கஷ்டங்களில் என் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கஷ்டங்களில் நல் துணையவரே, கண்ணீரெல்லாம் துடைப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பேசின 7 வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தையாகிய பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற இந்த வார்த்தையை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அதற்கான ஆதாரமான வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே அப்பொழுது இயேசு என்று அந்த சொல்லுகிற வார்த்தையிலே நாம் கவனித்து பார்ப்போம் என்றால், அதற்கு முன்பாக அங்கே நடந்திருக்கிற காரியங்களை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரோம சேவகர்களாலே பிடிக்கப்பட்டு அவர் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படுகிறார். அவர்கள் பிடித்தார்கள் என்பதை ஆண்டவரே வருகிறேன் என்று சொன்னார் என்பதுதான் நமக்கு உண்மையான சத்தியம். அதை நாம் வேதத்தின் காரியங்களில் இதுக்கு முன்பாக இருக்கிற வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவர் ரோம சேவர்களோடு சென்றார் விசாரணைக்காக. அங்கே அவர் பயங்கரமாக இரவு முழுவதும் அலைக்கழிக்கப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டார், முள்முடி சூட்டப்பட்டார், சவுக்கினாலே வாரினாலே அடிக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார். அவர் முகத்திலே துப்பினார்கள், அவர் தாடியிலே இருக்கிற முடியை பிடித்து இழுத்தார்கள், தலையிலே கொட்டினார்கள், பலவிதமான துன்பங்களை அவருக்கு கொடுத்தார்கள். அதன் பின்பு கொடுமையின் உச்சகட்டமாக சிலுவையிலே படுக்க வைத்து 2 கைகளிலும் 2 கால்களையும் இணைத்து அவர்களை அந்த சிலுவையிலே அறைந்தார்கள். அறைந்த அந்த சிலுவையை தூக்கி அந்த மலை மேட்டின் மேலே நிறுத்தினார்கள். இத்தனை கொடுமைகளையும் தாங்கின இயேசு என்ன சொன்னார்? அப்பொழுது இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் பின்பதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று பிதாவினிடத்திலே தனக்கு எதிராக தீமை செய்தவர்களுக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர், அதாவது அவர் 33.5 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 30 வயதுக்கு பின்பதாக 3.5 ஆண்டுகள் ஊழியத்தை செய்தார். பிதாவுக்கு அடுத்த காரியங்களை அவர் செய்தார். அந்த 3.5 ஆண்டுகளிலே அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்டு, புறக்கணித்தவர்கள் உண்டு.
அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் பல வேதனைகள் அவர்கள் கொடுத்திருந்தாலும் கூட அவர் யார் ஒருவர் மேலும் வெறுப்பை வெளிக்காட்டாதவராயிருந்தார், அன்பை வெளிக்காட்டின தேவனாக இருந்தார். ஆம் பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் அங்கே ஒரு வீட்டில் இருந்த பொழுது திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை அந்த வீட்டின் கூரையை பிரித்து இறக்கினார்கள். அந்த மனிதனிடத்திலே ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து போகலாம் என்றார். அன்றைக்கும் பாவத்தை மன்னிக்கிற ஆண்டவர். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருந்த நாட்களில் பாவத்தை மன்னித்தார். அது மாத்திரம் அல்ல, தனக்கு எதிராக இன்றைக்கு இந்த சிலுவையிலே அறையப்படும் மட்டும் உள்ளவர்கள் எல்லாரும் அவருக்கு முன்பாக கூடி நின்றிருந்தாலும் கூட அவர்களை ஆண்டவர் பிதா அவர்களை தண்டித்து விடக்கூடாது என்பதை உணர்ந்தவராக நமக்காக பிதாவின் இடத்தில் அவர் பரிந்து பேசினதா, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, இந்த மன்னிக்கிற குணம் நமக்கு மிக மிக அவசியமாகவே தான் முதலாவதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு முதலாவதாக அவர் பேசுகிற வார்த்தை என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அப்படி என்றால் நாமும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு மற்றவர்களை மன்னிக்கிற பண்பு நம்மிடத்தில் காணப்படுகிறதா? மற்றவர்களை மன்னிக்கிற அந்த குணம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? ஒருவேளை ஒரு பெரிய குற்றம் நமக்கு எதிராக செய்திருக்கலாம். ஆண்டவருக்கு செய்ததை காட்டிலும் யாரும் பெரிய குற்றத்தை நமக்கு எதிராக செய்திருக்க மாட்டார்கள். போகட்டும், அவர்களை நாம் மன்னிப்போம். ஆண்டவர் நம்மை கிருபையாய் நடத்தும்படி நாம் ஜெபிப்போம். இந்த நாளில் அவர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்ப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இதுவரையிலும் இந்த மன்னிக்கிற பண்பு, அந்த குணம் என்னிடத்தில் இல்லை ஆண்டவரே, எங்களிடத்தில் இல்லை அப்பா. தேவரீர் எங்களை மன்னியும் ஆண்டவரே. இந்த நற்பண்பை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். நீர் சிலுவையிலிருந்து உம்முடைய உள்ளம் கதறினதே, ஐயோ இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது, இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று கதறினீரே அப்பா. அந்த பண்பை நாங்கள் பெற வேண்டுமே. எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்களும் அந்த நற்பண்பை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. யார் யாரோடு எங்களுக்கெல்லாம் கசப்பு காணப்படுகிறதோ அவர்களோடு நாங்கள் உறவை ஆண்டவரை புதுப்பிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, கிருபை தாங்க. இந்த காணொளி காண்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் நீங்க பேசுங்க, அவர்களை மாற்றுங்க, மன்னிக்கிற பண்பை தாங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நல்ல பண்பை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். முடிந்தவர்கள் இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah.